Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி செட்டிபாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது கோதுமை ரவா அடை. இது ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு செய்யலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ். அது மட்டும் இல்லாம மழை வர டைமுக்கு வந்து இது வந்து சூடா செஞ்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். இதுக்கு வந்து என்னன்னா ரவை, கோதுமை, தயிர் இந்த மூணு ஒரே அளவுல எடுத்துக்கிட்டு இது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரவை கோதுமை அடைக்கு தேவையான பொருட்கள் நம்ம ரவை 150 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். அதே அளவு 150 கிராம்ஸ் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கலாம். 150 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம தயிர் எடுத்துக்கலாம். அதாவது இது வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கியிருக்கிற, 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி பொடியாக நறுக்கியிருக்கேன், கருவேப்பிலை பொடியாக நறுக்கியிருக்கிறோம். இதே மாதிரி இதுக்கு வந்து 2 வெங்காயம் எடுத்துக்கலாம், பெரிய வெங்காயம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ரவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டே வந்து ரவையும் தயிரையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா என்ன நல்லா ஊறிடும். கோதுமையும் மிக்ஸ் பண்ணி அப்போவே நம்ம அடை வந்து சுட்டுக்கலாம். இது நம்ம ஊற வைக்கிற டைம் வந்து மினிமம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இது நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அடை சுட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், கோதுமையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மூணுமே என்னென்னா 150 கிராம்ஸ் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலையை நான் நல்லா கிள்ளி வச்சுருக்கேன், இஞ்சி, கொத்தமல்லி தழை நம்ம நிறையாவே யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த ரவையும் கோதுமையும் நம்ம கையில் தான் நல்லா மிக்ஸ் பண்ண முடியும். ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் திப்பியாக வந்துடும். தயிர் இருக்கிறதுனால தண்ணி வந்து அதிகம் சேர்த்த வேண்டியதில்லை, கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்தனாலே போதும். இப்போது நல்லா பிசைஞ்சிட்டோம். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் தான் அடை சுட முடியும். இதை வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுக்கலாம். நம்ம வாழை இலை இருந்ததுனால அதை எடுத்துக்கலாம். இந்த ரவா அடைக்கு இல்லைன்னா ஆயில் பேப்பர் இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஆயிலாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து தட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு, ரவையும் கோதுமையும் ஊறி இந்த மாதிரி இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குது. கையில் எண்ணெய் தொட்டுட்டு அடை வந்து அதாவது என்னன்னா நல்லா லைட்டாக வந்து தட்டினாவே போதும். இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு சின்னதாக வேணுனாலும் சின்னதாக போட்டுக்கலாம். நான் வந்து இந்த சைஸ் எடுத்துருக்கிறேன். லைட்டாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து எப்போவுமே என்னென்னா கொஞ்சம் வந்து திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். லேசாக தட்ட வேண்டாம், இந்த மாதிரி இருந்தாலே போதும். பார்த்திங்கன்னா திக்னஸ் வந்து இவ்வளோ இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தோசைக்கல் வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இதை வந்து அப்படியே எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் மேலேயும். இது வேகாமல் இருக்கும் பாதி. நம்ம அதனால் சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபோர்க் இருந்துச்சுன்னா இந்த ஃபோர்க்கில் வந்து இப்படி குத்தி விடுங்க. இதை வந்து நம்ம டீப் ஃப்ரையும் பண்ணலாம். நான் வந்து இது வந்து என்னென்னா அடையாக போட்டிருக்கேன். ஒரு சிலருக்கு அந்த போண்டா பஜ்ஜி மாதிரி சுடணுன்னாலும் இதே மாவில் நம்ம வந்து சுடலாம். இதையும் நம்ம 2 சைடு குத்தி விடலாம். ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வேகும். ஒரு 30 செகண்ட் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம், க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சூடாக சுட்டுக்கலாம். அதாவது மழை வர டைம் நம்ம சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். கோதுமை ரவா அடை ரெடி. கோதுமை ரவா அடை எப்படி செஞ்சுங்கிறது பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். திருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம்.
அருளை மேற்கொள்ளாதவன் செய்கின்ற அறச்செயலை ஆராய்ந்தால் அது தெளிந்த அறிவில்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளை கண்டார் போன்றதாகும்.